இந்த மாதிரி நீங்க தான் வந்து உங்க கணவரை ஏமாத்துறீங்களாமே எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு சொன்னப்ப அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, நான் நிறைய பேரை காதலிச்சேன், உண்மைதான். நான் கல்யாணம் பண்ண முதல் புருஷனோட நான் பிரெக்னெண்டா இருந்தேன். நான் அந்த குழந்தைய பெத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ அபார்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது போன்ற பல வேதனைகள் நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்க உமன் இன் பி புக்கை படிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இன்டர்வியூல பேசி முடிச்சிடுறாங்க. இது போன்ற பல வாழ்க்கையில இருந்து எந்திரிச்சு வந்து இன்னைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாதிரி வியர்டா டான்ஸ் ஆடுறாங்க. அதாவது இந்த டான்ஸை பாருங்களேன். ஸோ இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்த பொண்ணை தான் இன்னைக்கு இந்த மாதிரி வியர்டா டான்ஸ் ஆட வச்சு ரொம்ப கேவலமா ட்ரெஸ் பண்ண வச்சு ஒரு காட்சி பொருளாவே வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னா, மறுபடியும் அவங்க அப்பாவோட கஸ்டடியிலே வந்து பிரிட்னியை போய் விடணும், இல்லைன்னா வேற மாதிரி இவங்க ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேர் அவங்களோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்னிக்கு இதுதான் மன நிம்மதி அப்படின்னா அதை செஞ்சுட்டு போட்டுமே, உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஒரு பெண் 16 வயதுல இருந்து இவ்வளவு பெரிய புகழ் மொத்த உலகத்துக்கும் தெரியுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல காதல், போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன், அப்பாவோட துரோகம் இதெல்லாம் பார்த்து 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 இன்னைக்கு இப்படி இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விமன் மைக்கேல் ஜாக்சன் அப்படி கொண்டாடப்பட்ட இவங்களோட வாழ்க்கையும் இப்படி இருக்கு. இது போன்ற பல கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா, ஹாலிவுட் பாலிவுட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட ரெட் டேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிடுங்க.